மித்ராவின் ரங்கோலி கனவுகள் அத்தியாயம் 21. ஆதி விளையாட போது விளையாட்டு போல் கேட்டிருந்தாலும் உள்மனதில் இருந்துதான் வினவினான். இவன் சொந்த அன்னையே இவனுக்காக இவன் குழந்தைக்காக வேலையை விடாத நிலையில் உமையால் அவள் படிப்பை வீணடித்து கெரியரை தியாகம் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆதியால். விக்கியும் பலமுறை குத்தி காட்டி பேசியிருக்க அந்த ஊர்த்துதல் உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்கிறது. உமையால் தன்னை எவ்வளவு தூரம் மகிழ்வாகவும் நிம்மதியாகவும் வைத்துள்ளாள். ஆனால் அவளுக்கு 2ஆம் தாரம் என்ற பெயரை தவிர நான் என்ன பெற்று தந்தேன்? பெரிதும் பாரமாகவே இருந்தது. தான் பார்த்த வரையிலும் தன் தோழிகள் முதல் தன் வீட்டு பெண்கள் வரை அவரவர்களுக்கு பிடித்த துறையில் தனி ஒரு அடையாளத்தோடு சிறப்பாக இருக்கின்றனர். ஆனால் உமையால் தன்னை திருமணம் செய்து கொண்டதாலே அவள் படிப்பையும் திறமையும் வீணடித்து இந்த நிலையில் உள்ளாள் என யாரும் சொல்லிவிடக் கூடாதென்ற எண்ணத்தில் உறுதியாக இருந்தான் ஆதி. அவளை ஒரு நல்ல நிலையில் வைத்து அழகு பார்க்க விரும்பினான். திருமணத்தின் போதே எதற்காகத்தான் மறுத்தான். இப்போதும் இதனாலே ஒரு அளவிற்கு மேல் அவளை நெருங்க முடியாது தவிக்கிறான். அவளுக்கென எதுவும் செய்யாது சுயநலமாக முழு மொத்தமாக அவளை பயன்படுத்தி கொள்ளவோ ஆண்டு அனுபவித்துக் கொள்ளவோ ஆதியால் இயலவில்லை. இப்போதுதான் மகளும் கொஞ்சமும் வளர்ந்திருக்கிறாள். பத்மா அத்தையும் துணை இருக்கிறாரே, இந்த நேரம் உமையால் கொஞ்சம் அவள் கெரியரை பற்றி யோசிக்கலாம் என ஆதங்கமாகவே நினைத்தான். சொல்லியும் பார்த்துவிட்டான். பழையபடி அரசு வேலைக்கான போட்டித் தேர்வுகளுக்கு படி என்று அதற்கு தேவையான பாட புத்தகங்களை மேலும் நிர்வாக திறமையை வளர்த்து கொள்வதற்கு தேவையான புத்தகங்கள் என ஏராளம் வாங்கி கொண்டு வந்து குவித்தான். அதையெல்லாம் எடுத்து அழகாக புத்தக அலமாரியில் அடுக்கி வைத்ததோடு சரி, உமையால் தொட்டு பார்க்கவே இல்லை. உமையாளின் கவனமெல்லாம் நடைப்பயிலும் மகள் மீதே இருக்க சோர்ந்து போனான் ஆதி. நிலாசினி இப்போதுதான் நடைப்பயில அவளுக்கு அழகழகான உடைகள் வடிவமைத்து தைத்து உடுத்தி பார்ப்பது, அலங்கரித்து புகைப்படம் எடுத்து வைப்பதுமாக இருந்தாள். மழலை மொழியில் இசைக்கத் தொடங்கி இருந்தாள். அவள் செல்ல சேட்டைகள் விளையாட்டுகளை வீடியோவாக பதிவு செய்து வைப்பதுமாக மகளை ரசித்து கொண்டாடி கொண்டிருந்தாள். பத்மாவும் வேறு இவளுக்கு துணையாக இருக்க இவர்கள் இருவர் கையிலும் சுகமாக சிக்கிக் கொண்ட பொம்மையாகி போனாள் நிலாசினி. ஆதியும் சொல்லி பார்த்து கண்டிக்க முடியாது நொந்து போனான். உமையால் அவள் அறியாது கணவன் மனதில் இருக்கும் பாரத்தை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறாள். மஞ்சள் வெயில் தவளும் பொன்மானை நேரம் மொட்டை மாடியில் குடும்பமாக இருந்தனர். புதிதாக பூச்செடிகளை வாங்கி மண்ணை கிளறி நட்டி வைப்பது, தண்ணீர் விடுவது என உமையால் வேலைகளை பார்ப்பாள். நிலாசினியோ நொடி கூட உமையாலை விடுவதே இல்லை. அவள் புடவையை பற்றி கொண்டே மண்ணிலும் தண்ணீரிலும் விளையாடுவதற்கு குஷியோடு தத்தி தத்தி வந்து விடுவாள். ஆதியும் வேறு வழியே இன்றி இவர்களுக்கு தேவையான எடுபடி வேலைகளை செய்தபடி சுற்றி வந்து இருவரையும் ரசிப்பான். இன்றும் இவர்களின் இனிய பொழுதுகள் இன்பமாக கழிந்தது. ஆட்டமும் ஆர்ப்பாட்டமும் முடிந்திருக்க களைத்து போயிருந்தது என்னவோ ஆதிதான். இறுதியாக உமையால் பூஜை அறை அலங்காரத்திற்கு தேவையான பொருட்களை பறிக்கச் செல்ல பெஞ்சில் அமர்ந்திருந்த ஆதி மகளையும் தோளில் போட்டுக்கொண்டபடி அலைபேசியில் கவனம் பதித்திருந்தான். வெகு அருகே நிழல் சேரும் நெருக்கத்தில் முல்லை பந்தலில் பூ பறித்து கொண்டிருந்தவளின் முந்தானையை பிடித்து சிரித்தாள் நிலாசினி. உமையால் போலியாக முறைக்க வெக்கம் பொங்கச் சிரித்த நிலா முந்தானையால் முகம் மறைத்து கொண்டு கள்ளத்தனமாக எட்டி பார்த்தாள். இதுவே விளையாட்டாக தொடர தன் சேலையின் தலைப்பை முகத்தில் போட்டு மறைத்து கொண்டு லேசாக விலக்கி முளைக்கும் பால் பற்களை காட்டி சிரிப்பாலை கவர்ந்தாள் குழந்தை. அவள் குறும்பை விரும்பி ரசித்தாள் பெண். வேலையில் ஒரு பார்வை, நிலாவின் மீது ஒரு பார்வையுமாக இருந்த உமையாலை கள்ளமெல்லா வெள்ளை நிலா கொள்ளையிட அள்ளி கொஞ்சிட கரங்கள் துடித்தன. கையில் பூக்கூடையோடு இருப்பதால் அழகு மொத்தத்தையும் வாரி அள்ளி அணைக்க முடியாத இயலாமை. சட்டென குனிந்தவள் இதழ் குவித்து முத்தம் ஒன்றை பறித்தாள். அழுத்த இதழ் ஒற்றி எடுக்கும் போதே குத்தும் தாடி முடிகள் ஆதியின் கண்ணமென உணர்த்த வியப்பில் விழித்தாள் பெண். தொடையில் கால் ஒற்றிக்கொண்டு தோளில் புரளும் மகள் நிலையில்லாது நெளிந்து கொண்டே இருக்க தூக்கியவன் மடியில் அமர வைத்த நொடி திடுமென கன்னத்தில் வந்து ஒட்டியது உமையாளின் தேனூரும் இதழ்கள். உமையாளின் உதடுகள் பதிந்ததுமே கற்கண்டு மாமலையில் ஊறிய தித்திப்பு. சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஆனந்தமாக அதிர்ந்தவனின் விழிகளில்
ஒருவித பரவசம் மின்ன நிமிர்ந்து மனைவி நோக்கினான். அதந்த சிலையாக உமையால் உறைய முகம் கொள்ளா பூரிப்போடு அழகாக ஆதி. சட்ட உணர்வு பெற்றவள். நான் நிலாவுக்குன்னு தெரியாம கொடுத்துட்டேன். வார்த்தை எடுக்க கோர்க்க தடுமாறினால் என்ன நினைத்து கொள்வானோ என்ற படபடப்பு. கன்னத்தை தடவி பார்த்து கொண்டவன் இதழ்களில் இளநகை பூத்தது. முகம் கனிய, மென்னகை மேலும் வெறிய. தெரிஞ்சே கொடுத்தாலும் தப்பில்ல, கொடு பாப்போம். குறும்பு கூத்தாட கூறியவன் மறு கன்னத்தையும் அவளை நோக்கி திருப்பினான். சிவந்த முகம் விகசிக்க, வெக்க புன்னகை ஒன்று உதிக்க, மறக்க முயன்று முகம் திருப்பிக் கொண்டாள் பெண். விலகு விடாது கரத்தை பற்றி கொண்டவன், என் பொண்ணுக்கு தரதா இருந்ததா கொடு. வட்டிக்காரனைப் போல் அதிகாரமாக வசூலுக்கு நின்றான். இவன் அடாவடியை தாங்க முடியாதவள் செல்லமாக கன்னத்திலே ஒரு அடி வைத்துவிட்டு பூக்கூடையோடு விறுவிறுவென கீழே சென்றாள். உற்சாகம் தாங்காது விசிலடித்துவிட்டு ஆதி கத்த, காரணமே தெரியாத சின்ன குரலில் நிலாவும் கத்தினாள். மகளை ரசித்தவன் அன்பு முத்தமிட்டபடி தூக்கிக் கொண்டு கீழே சென்றான். அன்றைய இரவு ஆதிக்கு தூக்கம் தூரமாகி போனது. மறுநாள் அலுவலகத்திலிருந்து வந்து அமர்ந்தவனுக்கு அவஸ்தையாக உழன்று கொண்டிருக்கும் உமையாளின் ஞாபகம். மார்கழி பனிப்பூவை போல் மிருதுவான பட்டு இதழ் பதித்த ஈரம் இன்னும் ஒட்டி கொண்டிருப்பதை போன்ற குளுமை. உடையவளின் ஒற்றை முத்தம் இவனை பித்தனாக்கியது. எத்தனையோ முத்தம் இவன் கொடுத்திருக்கிறான். ஆனால் உமையால் கொடுத்த முதல் முத்தம் இவனுக்கு புதிதாக இருந்தன. தேகமெங்கும் புது ரத்தம் பாய்வதைப் போல் உற்சாகம் பொங்கி வந்தன. அவள் வாசமும் ஸ்பரிசமும் இதழ் ஈரமும் நினைவிலே வந்து பேயாட்டம் போட ஒவ்வொரு அணுவும் அவஸ்தையில் துடித்தன. மீண்டும் மீண்டும் அவள் முத்தம் வேண்டுமென்ற பேராசை. இப்போதே அவள் முகம் பார்க்க வேண்டுமென்ற அவள் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. இதற்கு முன் இப்படி ஒரு காதல் கிறக்கம் கண்டதே இல்லை. ஹார்மோன்கள் எல்லாம் வெடித்து துடித்தன. என்ன முயன்றும் வேலையில் கவனம் பதிக்கவே முடியவில்லை. உமையாளின் நினைவுதான். பொறுமை பறந்தோடி போக அவள் அருகாமைக்கான ஆசையில் வேலைகளை எல்லாம் விட்டு உடனே வீட்டிற்கு கிளம்பினான். வழியெங்கும் வண்ண ஓவியமாக அவள் முகமே தாகத்தில் இருப்பவனின் மோகத்தை அதிகப்படுத்தியது. உமையாளின் ஒற்றை முத்தம் தன்னை இந்த அளவிற்கு ஆட்டி படைத்து கட்டி இழுக்குமா? இவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாயம் அவளுக்கு இல்லையா? நானும் தானே எத்தனை முறை அவளை முத்தமிட்டிருக்கிறேன். அவளிடம்தான் கேட்க வேண்டும். ஆசையும் ஆவலும் உந்தி தள்ள இறக்கை விரித்த ராசாலியாக பறந்து வந்தான். அதே நேரம் இங்கே குழந்தை உறங்கிக் கொண்டிருக்க வீட்டில் இருக்கும் பத்மாவிடம் சொல்லிவிட்டு அறக்கதவையும் திறந்து வைத்துவிட்டு குளிக்கச் சென்றிருந்தாள் உமையாள். குளித்து முடித்து வந்தவள் உடைமாற்ற நினைத்து அவள் புடவையை எடுக்க அருகே இருந்த ஆதியின் சட்டை வேறு அவளை அணைக்க அழைத்தது. அன்றொரு நாள் மகளோடு பழக வேண்டுமெனில் தன் உடையை அணிந்து கொள்ளுமாறு உரைத்தது நினைவில் வந்தது. ஆதியின் நினைவோடு அவன் சட்டை ஒன்றை எடுத்து அணிந்தவளுக்கு அவனையே அணைத்து கொண்டதை போன்ற கதகதப்பு. சட்டையோடு கைகளை குறுக்காக கட்டிக்கொண்டு கண்மூடி நின்றாள். ஆதி வீட்டிற்குள் நுழையும் போதே பல்லாயிரம் ஆண்டுகளாக காணாத தன்னவளை காணப்போவதை போன்ற தாகத்தில் வந்தான். அறைக்குள் நுழைய இவன் துடிப்பிற்கு தூபமிடுவதைப் போல் அவளோ அரைகுறையாக அவன் ஆடையில் வரவேற்றாள். குழந்தை உறங்குவதால் ஓசை எழுப்பாமல் உள்ளே வந்தவன் சிலை போல் நிற்பவளை இருந்தபடி அணைத்துக் கொள்ள ஜில்லென்று ஒட்டியது தளிர் தீகம். உமையாளுக்கு உண்மை என்றே உரைக்கவில்லை. ஏதோ கனவு போலே அடங்கி கிடந்தால் சில நொடிகள். ஆதையோ ஆசையாக கன்னத்தில் இதழ் ஒட்டி ஊர்ந்து வந்து பொன் கழுத்தில் இதழ் பதித்து மீசை உரச நெருக்கமாக முகமும் புதைத்து கொண்டான். அந்த குறுகுறுப்பில் வதனம் சிலிர்க்க விழி மலர்ந்தவள் ஆதியை உணர்ந்தாள். நான் இருக்க என் ஷர்ட் எதுக்கு? கேள்வியோடு மேலும் முகம் உரச உமையாளுக்கு மயக்கத்தில் கால்கள் தரையிலே பதியாது துவண்டது. அழுத்தமாக தன் உடலோடு தாங்கி கொண்டவனின் கைகள் கட்டுப்பட்டு இல்லாது ஆடையோடு அவளையும் அளந்தது. இவன் சட்டை தொளதொளவென்று தொடைக்கும் சற்று கீழ்வரை இருந்தது உமையாளுக்கு. பளிச்சென்ற பால்மேனி அப்போதுதான் குளித்து வந்ததில்
சுகந்தமும் புத்துணர்வும் கலந்து குளிர்ந்திருந்தது. இன்னும் ஒரு ஆள் உள்ள வரலாம் போல இருக்கு, வரட்டுமா? காதோறும் கிசுகிசுப்பாக வினவியவன் ஒற்றை கை விரல்கள் முதல் 2 பட்டன்களை அவிழ்த்தும் இருந்தன. உமையாளின் விரல்கள் கூச்சத்தோடு தடுக்க, ஆதியின் விரல்கள் எல்லை மீறி துடிக்க, அவள் நெஞ்ச களத்திலே 10 விரலும் பின்னி பிணைந்து போரிட்டன. அவன் கொஞ்சம் மயக்கத்திலே இருக்க முழு பலத்தோடு அவனிடமிருந்து பிரித்து அவன் முதுகின் பின்னே மறைந்தவள், ஆபீஸ் போகாம இந்த நேரம் என்ன பண்றீங்க வீட்டுல? கண்டிப்பு போல் இது பகல் பொழுது என்றும் சொட்டி காட்டினாள். இன்னைக்கு சைட் விசிட்டிங் தான், அதான் வேலை முடியும் நேரம் வீட்டுக்கு வந்துட்டேன். அசால்ட்டாக போய் உரைத்தவன், வந்ததால தானே சிறப்பு தரிசனம் கிடைச்சது. ஆமா, இந்த கள்ளத்தனம் எத்தனை நாளா? அவளை சீண்டியவன் கை நீட்டி அவளை பற்றி கொள்ள முயன்றான். முதல்தான், இன்றே இப்படி மாட்டிக்கொள்ளவும் வேண்டுமா? மனதில் நொந்தவள் இவன் சொல்லி காட்டியதில் மேலும் மேனி சிவக்க நாணத்தோடு நாணலாக நிலைந்தாள். அதுல எல்லோ கலர் சாரி எடுங்க. குழந்தை குரலில் அவன் முதுகின் பின் ஒட்டி கொண்டு கொஞ்சினாள். முன்னிருக்கும் அலமாரியை திறந்தவன் வெகு நேரமாக தேடுவது போல் பாசாங்கு காட்டிவிட்டு ஏதோ நினைவு வர உள்ளே இருக்கும் நகை அலமாரியை திறந்து ஒரு நகை பெட்டியை எடுத்தான். திறந்த நகை பெட்டியோடு உமையாளின் புறம் திரும்பினான். மெல்லிய தங்கச் சங்கிலியும் அதன் நடுவில் வைரக்கதிர்கள் பதித்த டாலரும் டாலடித்து கண்ணை பறித்தது. ரசனையோடு விழிவிரிய, எப்போ வாங்கினீங்க? கேள்வியோடு ஆதியின் முகம் அருகில் பார்த்தான். ஆதியோ தேகம் 2ம் உரசி நிற்க அணைத்தபடி நகையை பிரித்து இவள் கழுத்தில் கரம் வைத்து அனுபவிக்க முயன்றபடி, போன வருஷம். இன்னும் போதே சடாரண பின் நகர்ந்து விலகி போயிருந்த உமையால், என்னால அடுத்தவங்க பொருளை யூஸ் பண்ண முடியாது என்றாள் ஆழ்ந்த குரலில். ஆதி இருந்த மயக்கத்திற்கும் கிறக்கத்திற்கும் இவள் வார்த்தை வேப்பிலையை கொண்டு முகத்தில் அடித்தது போன்றிருந்தது. சங்கிலியோடு தன்னையும் கோர்த்தபடி, ஏன் பிடிக்கலையா என்றான் புரியாத நிலையில் புதிர் கேள்வியாக. பிடிக்கலன்னு சொல்லல, பிடிச்சாலும் கூட என்னால் அடுத்தவங்க பொருளை யூஸ் பண்ண முடியாது. சின்ன வயசுல இருந்தே நான் அப்படித்தானே, உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் தானே? இறங்கிய குரலில் ஆதியின் முகம் பார்த்து சந்தேகமாக கேட்டாள். இவன் கொடுக்கும் முதல் பரிசையை மறுக்கும்படியான நிலையில் தன் இயலாமையை விளக்கினாள். இந்த சங்கிலியை குறிப்பிட்டு மட்டுமே இப்போதுதான் புத்தியில் உறுத்தது ஆதிக்கு. இவள் ஒன்றும் பொய் சொல்லவில்லை. இவள் இப்படித்தான். ஒரே அறையாக இருந்த போதும் சுஜிக்கும் இவளுக்கும் வேறு வேறு கட்டில்தான். பயன்படுத்தும் பொருட்கள் அனைத்தும் வேறு வேறுதான். ஏன், இப்போது தங்கள் அறையில் தன்னுடனும் அப்படித்தானே? இவள் பொருட்களை ஆர்த்திக்கு கொடுப்பவள், ஆர்த்தி ஏதாவது கொடுத்தால் வாங்கி கொள்ள மாட்டாள். அதிகமாக சுத்தம் பார்ப்பவள், வீட்டில் சிறு தூசி இருந்தாலும் கூட ஆகாது. இவை அனைத்தையும் இத்தனை நாளும் இவளின் பழக்க வழக்கமாக நினைத்திருந்தான். இப்போதுதான் ஒவ்வாமை என்று உணர மின்சாரம் தாக்கியதை போன்று அதிர்வாக இருந்தது ஆதிக்கு. இடி மின்னலை இதயத்தில் இறங்கியது போன்று மொத்தமாக அதிர்ந்து போனான் ஆதி. யார்கிட்டையும் கேட்காம சுஜி கூட அன்னைக்கு உங்க முதல் கல்யாண போட்டோவை பார்க்கவும் அவசர அவசரமா கழட்டினது இதனாலதான். அப்படியானால் இத்தனை நாளும் அடுத்தவளின் கணவனாகத்தான் தன்னை பார்த்தாளா? அதனால்தான் தள்ளியும் வைக்கிறாளா? தாங்காது துடித்தவன் சடாரென அவளை உதறி விலகினான். அதற்கு மேல் நொடியும் நிற்கவில்லை. விறுவிறுவென அறையை விட்டு வெளியேறிவிட்டான். எதுவும் கூறாமல் இவன் விலகிச் செல்லும் வேகம் கண்டு குழம்பி போய் பார்த்தாள் உமையாள். ஒரு நொடி யோசிக்க உரைத்த பின்னே இவள் உளறியிருப்பது புரிந்தது. இப்படியே அவன் பின்னே ஓடத் துடித்த கால்களை அடக்கிக் கொண்டு சரசரவென கையில் கிடைத்த புடவை ஒன்றை எடுத்து மேனையில் சுற்றி கொண்டு வெளியில் விரைந்தாள். உமையால் வெளிவாசலுக்கு வர ஆதியின் வாகனமும் அவனும் அங்கில்லை. வெகு தூரம் போயிருந்தான். நன்றி.